நடிகர் விஜயனுடைய கல்விக் கொள்கை என்ன, கல்வியினுடைய தொடர்பு என்ன, அவர் ஆரம்ப காலத்திலிருந்து மொழி போராட்டத்தில் கலந்து கொண்ட போராட்ட வரலாறு என்ன என்பதெல்லாம் மக்கள் நன்றாக அறிவார்கள். 2026 தேர்தலுக்கு பிறகு இன்னும் தெளிவாக தெரியும். யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் தான் முதலில் இருமொழி கொள்கையை சட்டமாக்கி அதன்படி சட்டப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை ஏற்றுக்கொண்ட பாசிச வெறி பிடிச்ச பாரதிய ஜனதா 2025 புதிய வரைவு கொள்கை என்ற பெயரில் தொடக்க கல்வியிலும் உயர்கல்வியிலும் மும்மொழி கொள்கை பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நான் 10,000 கோடி தருவேன் என்று சொல்லுகிறார். மத்திய அமைச்சர் 10,000 கோடி என்ன, பல கோடி தந்தாலும் மண்டியிட மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்தியாவில் துணிந்து சொன்ன முதல் வீர திருமகன் தமிழ்நாடு முதலமைச்சர், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். எனவே எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மீண்டும் 1965 தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் போர்க்களம் பூண்டிருக்கிறது. மாணவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். இந்த வெப்பத்தை உணர்ந்து, உஷ்ணத்தை உணர்ந்து, எதிர்ப்பை உணர்ந்து மும்மொழி கொள்கை திணிப்பதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். அதுவரையில் மக்கள் போராட்டமும் சட்ட போராட்டமும் சட்டமன்ற போராட்டமும் தமிழகத்தில் தொடரும் தொடரும் தொடரும். நான் சொல்லுவது முதலமைச்சருடைய குரல், துணை முதலமைச்சருடைய குரல். நன்றி, வணக்கம்.